அதாவது கடந்த ஏப்ரல் 17ஆம் தேதி ஒரு வரலாற்று சிறப்புமிக்க சட்டம் திருத்தம் அறிமுகப்படுத்தப்பட்டது. பெண்களுக்கு அதிகாரம் கொடுக்க வேண்டும். ஏற்கனவே இருக்காங்க. ஆனா சொற்ப அளவிலே மக்களவையில் இருக்காங்க. அவர்களுக்கு 33% இடஒதுக்கீடு தர வேண்டும் என்ற ஒரு முனைப்பில் பாரத பிரதமர் முன்னிலையில் அமித்ஷா ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வராரு, அறிமுகப்படுத்துறாரு. அதைத் தொடர்ந்து அதற்கான வாக்கெடுப்பு அண்மையில நடைபெற்றது மக்களவையில. ஆனா ஒரு சொற்ப வாக்குகள் 54, 52 வாக்குகள் என்று நினைக்கின்றேன். அதுல தோல்வி அடைந்து விட்டது. இது இதற்கு முக்கிய பங்காற்றியது. அதாவது பெண்களுக்கு இடஒதுக்கீடு தரக்கூடாது என்று முனைப்பில் இருந்தது திமுகவும், காங்கிரசும். அதற்கான விளக்கங்களை இவர்கள் இருவருமே கொடுத்திருக்காங்க. அதாவது தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. ஆண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. குழந்தைகளுக்கு பாதுகாப்பு கிடையாது. இளம் பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. இதையெல்லாம் திசை மாற்றுவதற்காக திமுக பல நாடுகளை அரங்கேற்றி கடைசியா இந்த வரலாற்று சிறப்புமிக்க தொகுதி சீரமைப்பு திட்டத்தை சீர்குலைத்து விட்டது அப்படின்ற போல பேசியிருக்காங்க. இந்த தொகுதி மறுவரையில பெண்களுக்கு நன்மைதான். அதுல அவங்களுக்கு தீமை கிடையாது. ஏனென்றால் அவர்களுக்கு இடஒதுக்கீடு தான் நம்ம அதிகப்படுத்தி கொடுக்கிறோம். ஆனா ஒரு தேவையற்ற ஒரு விவாதத்தை உருவாக்கி திமுக இதுல ஆதாயம் பார்த்து விட்டது. பெண்களுக்கு அவர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கிறதுக்கு மனசு வரல அப்படின்ற போல பேசியிருக்காங்க. பிரதமர் மோடி மற்றும் அமித்ஷாவுடைய பல நாள் கனவாக இருந்தது இந்த திட்டம், டீலிமிட்டேஷன். ஆனா ஒரே நிமிஷத்துல பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க முன்வராத சில எதிர்க்கட்சிகளுடைய செயலால் அந்த சட்டம் நிறைவேறாமலே கடைசியா போயிடுச்சு.